ஞான வனத்தில் மிருகங்கள் மிகப்பெரிய திறமை நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டனர். அனைத்து பறவைகளும் விலங்குகளும் மிகவும் மகிழ்ச்சியுடன் நடனம், பாட்டு மற்றும் கதைகள் சொல்ல தயாராகினர். அனைவரையும் விட பெருமையுடன் இருந்தது மயில்தான். அவன் அழகிய வண்ண வண்ண இறகுகளை விரித்து ஆடிக்கொண்டே பெருமையுடன் கூறினான், என் அழகிய நடனத்தை யாராலும் மிஞ்ச முடியாது. நான் தான் இங்கே சிறந்த நடனக்காரன். நிச்சயமாக நான் தான் வெல்வேன். அதோடு நிற்காமல் மற்ற மிருகங்களை பார்த்து அவன் கேலி செய்தான். திங்கு குரங்கு, உன்னால் கூச்சலிடுவதை தவிர வேறென்ன செய்ய முடியும்? கிளி, நீ சொல்வதை திரும்பச் சொல்லும் ரெக்கார்டு மெஷின் மாதிரிதான். எனக்கு ஈடாக யாரும் இல்லை. ஞானி ஆந்தை அவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தது. அது கனிவோடு கூறியது, மயிலே, அழகு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது. பணிவும் அடக்கமும் இருந்தால் மட்டுமே நீ உண்மையான நட்சத்திரமாக ஒளிர்வாய். ஆனால் மயில் ஆந்தையின் அறிவுரையை பொருட்படுத்தாமல் கண்களை உருட்டினான். இறுதியாக திறமை நிகழ்ச்சி ஆரம்பமானது. ஒவ்வொரு மிருகமும் தங்களின் திறமைகளை அரங்கேற்றி மற்றவர்களிடமிருந்து பெருமையுடன் பாராட்டுகளை பெற்றன. மயிலின் வரிசை வந்தது. பெருமையுடன் மேடையில் இறங்கி அழகான இறகுகளை விரித்து ஆடிக்கொண்டிருந்த போது அவனது கால்கள் மேடை அலங்காரத்தின் கயிற்றில் சிக்கின. மயில் திடீரென கீழே விழுந்தான். அழகிய இறகுகள் தூசியால் அழுக்கானது. அனைத்து மிருகங்களும் அதிர்ச்சியுடன் அமைதியானார்கள். மயில் வெட்கத்துடன் தலை குனிந்து நின்றார். அப்போது ஞானி ஆந்தை மெதுவாக அருகில் வந்து சொன்னது, அகந்தை முன்னால் சென்றால் அவமானம் பின்னால் வரும். பணிவாக இருந்தால்தான் ஞானம் வளரும். மயில் கண்களில் கண்ணீர் வர மெதுவாக கூறினார், நான் பெருமையால் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். இனிமேல் அனைவரையும் அன்போடு மதித்து நடப்பேன். அடுத்த நாள் மயில் அனைத்து மிருகங்களையும் கூப்பிட்டு மனமார்ந்த மன்னிப்பு கேட்டான். இனிமேல் நான் உங்கள் அனைவருடன் நட்புடன் இருந்து பணிவாகவும் அன்பாகவும் இருக்க விரும்புகிறேன். என்னை மன்னியுங்கள். அதற்கு பிறகு மயில் தனது நடனத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவியும் அனைவருக்கும் நல்ல நண்பனாக மாறினான். ஞானி ஆந்தை மகிழ்ச்சியுடன் அவன் தலையில் ஒரு சிறிய வெள்ளை இறகை வைத்து கூறியது, இப்போதுதான் நீ உண்மையான நட்சத்திரமாக பிரகாசிக்கிறாய். ஏனென்றால் உன் இதயம் இனி பணிவாலும் அன்பாலும் நிறைந்திருக்கிறது. அகந்தை வந்தால் இலச்சையும் வரும். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. நீதிமொழிகள் அதிகாரம் 11 வசனம் 2. அகந்தை வந்தால் இலச்சையும் வரும். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. நீதிமொழிகள் அதிகாரம் 11 வசனம் 2. ஏசப்பா, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அகந்தை வந்தால் இலச்சையும் வரும். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. இன்னைக்கு நாங்க கற்றுக்கிட்ட இந்த வசனத்தின்படி அகந்தை எங்களை விட்டு விலக்கி எங்கள் சிந்தையிலும் மனதிலும் தாழ்மையுள்ளவர்களாக இருந்து ஞானத்தையும் அறிவையும் பற்றிட எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கற்றுக்கொள்ள நீயும் வா. ஞானத்தை கற்றுக்கொள்வோம், புத்தியை கற்றுக்கொள்வோம், அறிவை தேடிக்கொள்வோம், வாழ்க்கையில் உயர்வோம்.
இச்சையும் வரும்.